ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுப்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன். எல்லா ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கும் ரொம்ப ஆசை என்னென்னா, அவங்க ஃபேவரெட் ஹீரோ படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறது ஆசை. நம்மகிட்ட கேட்குறதும் அதுதான். எனக்கு 26 வீக்ஸ் ஆகுது, 32 வீக்ஸ் ஆகுது, மூவி போகலாமா, தியேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாப்பாவோட ஹியரிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பாப்பாவுக்கு 24 வீக்ஸ்லேருந்து காது கேட்க ஆரம்பிக்கும். அம்மாவோட ஹார்ட் பீட், அம்மாவோட குடல் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும். வெளியில் பேசுகிறதும் கேட்கும், மியூசிக்கும் கேட்கும். ஆனால் வெளியில் இருக்க டெசிபலும் பாப்பாவுக்கு கேட்குறதும் கொஞ்சம் கம்மியாக கேட்கும். நம்ம நார்மலாக பேசுகிறது, வீட்டில் பேசுகிறது, இல்லை சின்ன கம்மி மியூசிக் வச்சு கேட்குறது ஒரு 60 டெசிபிள் வரைக்கும் இருக்கும். பாப்பாவோட ஹியரிங் 85 டெசிபிளுக்கு கீழே வரைக்கும் ஒன்றும் அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் இதே 85 டெசிபிளுக்கு மேலே ரொம்ப சத்தமாக பேசுகிறது, இல்லை வீட்டில் எப்போவுமே அம்மா அப்பா மாமனார் மாமியார் யாரும் சண்டை போட்டுட்டு இருக்குது, இல்லை மியூசிக் கான்சர்ட் மாதிரி ரொம்ப லவுட் மியூசிக் இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு போகிறது, ஹெவி ஆக்ஷன் லோடட் ஆக்ஷன் பேக்டு மூவிஸ்க்கு போகிறது, இதில் இருக்கிற டெசிபிள்ஸ் 85 to 100 டெசிபிள்ஸ் வரைக்கும் இருக்கும். அப்போது அது பாப்பாவோட ஹியரிங்கை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். 85 டெசிபிளுக்குள்ளார வரைக்கும் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கு மேலே போச்சுன்னா அவ்வளோவா சேஃப் இல்லை பாப்பாவோட ஹியரிங்க்கு. ஸோ இதிலே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிருக்கோம். தேங்க்யூ.